உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தாவேகவை சேர்ந்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய அரசியல் நிகழ்வுகள் எல்லாம் கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. காலையிலிருந்து எதிர்க்கட்சி தலைவர் கைது செய்யப்படுவதும் தற்போது உயர்நீதிமன்றத்தின் மூலமா இன்றே விசாரணை முடிந்து அவர் விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்திலிருந்து ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி உங்களுடைய பார்வை சார்? இல்ல, விடுவிக்கப்பட வேண்டும் என்றா? விடுவிக்கப்பட வேண்டும் என்று நீதிபதி இளந்திரையன் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அப்ப விடுவிச்சிருவாங்களா? இல்லை, உத்தரவு, நீதிமன்ற உத்தரவு அதுதானே. இன்றைக்குள்ளாகவே விசாரணை முடிந்து அவர் விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கார். சரி, ஒரு நீதி அரசருடைய தீர்ப்பின் மீது நாஞ்சில் சம்பத் என்கிற குடிமகனுக்கு அத்துமீறல் செய்வதற்கு அதிகாரம் இல்லை. அதற்காக உதயநிதி பேசிய பேச்சை நியாயப்படுத்த முடியாது. மேகதாது அணை பிரச்சனையில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்கிற பெயரால் 8 மாவட்டங்களை திரட்டுவதாக சொன்னார்கள் திமுகவினர். அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர் என்று 8 மாவட்ட நிர்வாகிகள் கூட அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஒரு விவசாயி கூட கலந்து கொள்ளவில்லை. ஒரு விவசாயி கலந்து கொள்ளாதது, திமுக நிர்வாகிகளே அதிலே பங்களிக்காதது திமுகவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். இன்றைக்கு திமுகவில் ஒரு கோல்டு வார் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கோல்டு வார் ஸ்டாலின் பிடியில் இருந்து திமுகவை மீட்க வேண்டும் என்று கனிமொழி காய் நகர்த்து வருகிறார். கடைக்கோடி தொண்டன் கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் இன்றைக்கு கனிமொழியின் மீதுதான் ஆதரவு பெருகி இருக்கிறது. இதை சிரித்துக் கொள்ளாமல் திணறுகிற திமுக தலைமை உதயநிதியை ஹீரோ ஆக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். இந்த ஹீரோ ஆக்குற முயற்சியில் நேற்றைக்கு உதயநிதி நடத்திய நாடகம்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். சரி, காவிரி பிரச்சனையை பற்றி பேசினாயா? காவிரி பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு அறிவார்ந்த தளத்தில் இயங்குகிற ஆற்றல் உதயநிதிக்கு இருக்கிறதா? காவேரி தண்ணீர் பிரச்சனையில் தாவேக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை விமர்சித்து பேசுவதற்கு அவருக்கு இருக்கிற உரிமையை நாஞ்சில் சம்பத் மறுக்கவில்லை. நாங்கள் எந்த இடத்தில் குற்றம் இழைத்திருக்கிறோம் என்று கோடிட்டு காட்டினாரா? நாங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மேகதாது அணை பிரச்சனைக்காக ஒரு கண்டன தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எங்கள் தலைவர் கொண்டு வருகிற பொழுது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு திருத்தம் தந்த பொழுது அந்த திருத்தத்தையும் ஏற்றுக்கொண்ட பெருந்தன்மை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இருந்தது. இப்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்காக? நாங்கள் எந்த இடத்தில் கோடை விட்டோம்? சர்வகட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றால் சர்வகட்சி கூட்டத்தை கூட்டினால் என்ன கிடைக்கும்? இது என்ன பிரச்சனை? இது ஒரு இடைக்கால தீர்ப்பு காவிரி பிரச்சனையில் வழங்கியதற்கு தமிழர்கள் சொத்துகள் சூறையாடப்பட்டது, கலவரத்திற்கு கால் முளைத்தது, அமைதி குலைந்தது. இன்றைக்கு 2 மாநில மக்களுக்குள்ளே ஒரு மோதலை விரும்புகிறாரா உதயநிதி ஸ்டாலின்? கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் அவர்களிடம் தொடர்பில் இருக்கிறார். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறோம். எங்கே நாங்கள் தவறு இழைத்திருக்கிறோம்? ஆகவே காலாவதியாகி கொண்டிருக்கிற திமுகவுக்கு இன்றைக்கு அறிவார்ந்த தளத்தில் இயங்குவதற்கு எந்த அடிப்படை தகுதியும் இல்லாத உதயநிதி ஸ்டாலினுக்கு முடிசூட்ட முடிவெடுத்திருக்கிற ஸ்டாலினுடைய இந்த முயற்சி தோற்றுவிட்டது என்பதை நேற்றைக்கு ஆர்ப்பாட்டமே வெளிப்படுத்திவிட்டது.